லாஸ்ட் ஒரு 70 இயர்ஸில் இந்தியாவோட growth எப்படி இருக்குன்னு யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் இந்தியாவோட growthன்னு சொல்லி எந்த ஸ்டோரி சொல்லுவீங்க? ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்களே. இந்தியாவோட growth வந்து நெகட்டிவ்ல இருக்கிறது சொல்லுவாங்க, சில பேர் பாசிட்டிவ் சொல்லுவாங்க. பட் இந்த மாடு இருக்குல்லங்க, இந்த மாடு வந்து இந்தியாவோட growth ஸ்டோரியை அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுது. இன்ஃபேக்ட் இந்தியாவோட மாடர்னைசேஷன் இருக்குல்ல, இந்தியாவோட மாடர்னைசேஷன் இந்தியாவை எப்படி மாற்றிருக்கு அதை பற்றி நம்ம கேட்குறோன்னா இந்த மாடு கூட ஒரு சிம்பிள். ஸோ இவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த கவு இருக்குல்லங்க, இது வந்து நேட்டிவ் ஸ்பீஷஸ், அதாவது இந்தியாவோட என்வரான்மெண்ட்டை ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கிற ஒரு ஆள். ஏன்னா லோக்கலாக இருக்கிற ஆள். முக்கியமாக கேரளாவோட ஒரு மாட்டு வகை வேச்சூர் கவுன்னு சொல்லுவாங்க. ஒரு பேர் வந்து வேச்சூர். ஸோ வேச்சூர் கவு மாடுன்னு சொல்லுவாங்க. எந்த ஊர்? கேரளா. ஸோ இது ஒரு பாயிண்ட்டுங்க. அடுத்த பாயிண்ட், இந்தியா வந்து இண்டிபெண்ட் ஆன உடனே அதுக்கு இருந்த மெயின் பிரச்சனை என்ன? ஃபுட் ஷார்ட்டேஜா? மீனிங் புரிச்சா? அதாவது ஒட்டுமொத்த மக்களுக்கும், இந்தியாவுடைய பாப்புலேஷன் அதிகம் தானே, ஒட்டுமொத்த மக்களுக்கு சாப்பாடு தர முடியல. ஸோ என்ன உருவாயிடுச்சு? பாவர்ட்டியா? என்ன காரணம்? ஏன் வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் சாப்பாடு போட முடியல? நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் மெத்தட் இருக்குல்ல, அது பழங்காலத்து தானே, ட்ரெடிஷ்னல் தானே. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுறீங்கன்னா அந்த சாப்பாடு குவாலிட்டியாக இருக்கும். பட் குவான்டிட்டி எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும்ல. என்ன ரீசன்? ட்ரெடிஷ்னல் மெத்தடில் டெக்னாலஜிலாம் பயன்படுத்த மாட்டோம், வெறும் ஹியூமன் லேபர் மட்டும் தானே. கரெக்டாக மக்கள் சேர்ந்து உழைப்பாங்க. அந்த உழைக்கிறதுக்கான அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விளைச்சல் வரும். அது அந்த ஊருக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்குமே தவிர ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பத்தாதில்ல. அப்போது என்ன பண்ணி ஆகணும்? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எந்த ஃபீல்டில் ப்ரொடக்ஷன் அதிகமாக்கணுமோ அந்த ஃபீல்டில் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுமா, அதாவது இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரணும். நம்ம படிச்சு போல வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் இந்த உலகம் வந்து ஃபாஸ்ட்டாக வளர்ந்துக்கிற மெயின் ரீசன் யார்? இண்டஸ்ட்ரியலைசேஷன் தானே. எஸ். ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியலைசேஷனில் வந்து இன்ஹரண்ட்டாக பார்த்தா எப்பவுமே ஒரு கண்ட்ரியில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகமாக இன்இக்வாலிட்டி அதிகமாகிட்டே இருக்கும். அது அப்புறம் பார்க்கலாம். பட் நான் வச்சு வேண்டியது, ஒரு ஊரில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் கொண்டு வராங்கனால மெயின் பர்பஸ் என்னதுன்னா அந்த ஊரில் குவான்டிட்டி அது கம்மியாக இருக்குது, அதிகமாக்கணுமா. முக்கியமாக இந்தியாவில் எந்த ஃபீல்டில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் கொண்டு வரணும்? அக்ரிகல்ச்சர் தானே. என்ன ரீசன்? மோஸ்ட் ஆஃப் தி மக்கள் ஒர்க் பண்ணுறது எங்க? அக்ரிகல்ச்சரில். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அக்ரிகல்ச்சருக்குள்ள இண்டஸ்ட்ரியலைசேஷனை உருவாக்க ட்ரை பண்ணுது. அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸை உருவாக்கலாம். ஏன்னா அதை பற்றி படித்தாதான் நிறைய என்ன வரும்? இன்னொரு ஐடியாஸ் வருமா. அது வழியாக அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணி ஆகணும்? மாடர்னைஸ் ஆகணும். அதாவது ஃபார்மிங் சரி, அப்புறம் வந்து அனிமல் ரியரிங், இது எல்லா விஷயத்துலையும் டெக்னாலஜி, அதாவது டெக்னிக்கை வந்து மாற்றணும். இந்த மாடர்னைசேஷனோட இம்பாக்ட் தான் எது? க்ரீன் ரெவல்யூஷனா? எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு முக்கியமான ஒன்று இருக்கு, ஒயிட் ரெவல்யூஷனா? ரெண்டுமே முக்கியம் இல்லை? எஸ். க்ரீன் ரெவல்யூஷனோட மெயின் எய்ம் என்ன? கிராப்ஸ் ப்ரொடக்டிவிட்டியை அதிகமாக்கணுமா? எஸ். ஒயிட் ரெவல்யூஷனோட மெயின் எய்ம் என்ன? டைரி ப்ரொடக்ஷன் அதிகமாக்கணுமா? அதாவது பால் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ப்ரொடக்ஷன் அதிகமாக்கணுமா? இது அப்புறம் பார்க்கலாம். ஒயிட் ரெவல்யூஷன் அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்லும் பார்க்கலாம். க்ரீன் ரெவல்யூஷனோட மெயின் எய்ம் என்னது? கிராப்ஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாக்கணுமா? அதுக்கு என்ன டெக்னாலஜி பயன்படுத்தினாங்க? ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸா? மீனிங் புரிச்சா? நம்ம லோக்கல் விதைகளை பயன்படுத்தினா அதுலேருந்து வர விளைச்சல் வந்து குவாலிட்டி அதிகமாக இருக்கும். குவாலிட்டி எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்குமா? அப்போ குளோபல் லெவலில் எந்த விதைகள் வந்து விதைச்சா நிறைய வெரைட்டி வரும், அதிகமான ஈல்டிங் வரும், அந்த சீட்ஸை இந்தியாவில் என்ன பண்ணலாம்? விதைக்கலாம். அதை கூட எப்படி பண்ணலாம்? மெக்கனைசேஷன் பண்ணலாம். அதாவது ஒரு பெரிய லேண்டை வந்து ஒரு ஆள் வந்து அந்த விதையை விதைக்கிறத விட ஒரு மெக்கனைஸ்ட், கரெக்டாக ஒரு மிஷினை பயன்படுத்தினா சீக்கிரம் முடிஞ்சிடும்ல. ஸோ ஹை ஈல்டு வெரைட்டிங் சீட்ஸு ப்ளஸ் மெக்கனைசேஷன். இன்னும் முக்கியமானது ஒன்று, இரிகேஷன் அதிகமாக்கணுமா? இது எல்லாத்தோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை அதிகமாக்கலாமா? எஸ். இந்த எல்லா டெக்னிக்கும் ரிசல்ட் என்ன ஆச்சு? அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி என்ன ஆயிடுச்சு? பூஸ்ட் ஆயிடுச்சா? அதாவது நிறைய விளைச்சல் வந்துச்சா? ஸோ ஃபுட் ஷார்ட்டேஜ் என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிச்சுல. எஸ். எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சது. பட் இன்டெரக்டாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுல. அந்த ப்ராப்ளம்ஸ் நமக்கு தெரியும், பட் இப்போ தேவையில்லை, அப்புறம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஒயிட் ரெவல்யூஷன் ஏன் கொண்டு வராங்க? டைரி ப்ரொடக்ஷன் அதிகமாக்கணுமா? அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்தியாவில் இருக்கிற மாடுகள் வந்து பால் தரது கம்மியாக இருக்கா? குவாலிட்டி ஓகே, பட் குவான்டிட்டி எப்படி இருக்கு? கம்மியாக இருக்கா? அதோடைய குவான்டிட்டி எப்படி அதிகமாக்குறது? ரொம்ப சிம்பிள். நம்ம ஊர் மாடையும் ஃபாரின்ல எந்த மாடு வந்து அதிகமான பால் சுரக்குதோ இந்த ரெண்டு மாடு என்ன பண்ணி ஆகணும்? ப்ரீட் பண்ணலாமா? ரெண்டு ஒன்றா சேர்க்கலாமா? கிராஸ் ப்ரீடிங்னு ஸ்கூலில் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? எஸ். அப்போ இதோட ரிசல்ட் என்ன ஆகும்? புது வகையான ஒரு மாடு உருவாக்குமா? நம்ம லோக்கல் மாடும் ஃபாரின் மாடும் ஒன்றா சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு மாடு உருவாகுதா? இந்த நியூ ஸ்பீஷியஸ் கவு என்ன பண்ணும்? அதிகமான பால் தருமா? எஸ். ஸோ ப்ரொடக்டிவிட்டி என்ன ஆயிடுச்சு? அதிகமாகிடுச்சா? பட் இந்த கிராஸ் ப்ரீடிங்னால ஒரு நெகட்டிவ் இருக்குல்ல, கண்டுபிடிக்க முடியுதா? அந்த நெகட்டிவ் யாருக்குன்னா இந்த மாட்டுக்கு தான் அந்த நெகட்டிவ். என்ன காரணம்? இவன் யார்? இவன் நேட்டிவா? நம்ம இந்தியாவில் இருக்கிற மாடு. இவனை வந்து நெகட்டிவ் பார்க்குறாங்களா? என்ன காரணம்? இவன் தர்ற பால் ரொம்ப கம்மி தானே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊரில் வந்து அந்த வேச்சூர் கவு இருக்குல்ல, கேரளா இருக்குல்ல, நேட்டிவா, அது வந்து ஒரு 10 மாடு வச்சுக்கலாம், ஓகேவா? இந்த 10 மாடும் அப்படியே வச்சுருந்தேன்னா என்ன ஆகாது? பால் கம்மியாக வரும். அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஒவ்வொரு மாடையும் ஃபாரின் மாடோட என்ன பண்ணலாம்? லிங்க் பண்ணி விட்டுறலாம், ஓகேவா? அப்போ இது குட்டி போடும்ல, கரெக்டாக? இதுக்கு என்ன குவாலிட்டி இருக்கும்? ஹை ப்ரொடக்ஷனா? பட் ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரிஜினல் ஸ்பீஷஸ் இருக்குல்ல, நம்ம ஊரில் வாழ்ந்த மாடு இருக்குல்ல, நம்ம லோக்கல் என்விரான்மெண்ட் அடாப்ட் பண்ண மாடு, இதெல்லாம் இறந்து போயிடுதுனா, வயசாகிடுச்சு, இறந்து போயிடும். அப்போ இப்போ இந்தியாவில் இருக்கிறது யார்? இவன் மட்டும் தானே. ஆக்சுவலாக யார் கிடையாது, இந்தியாவோட நேட்டிவ் கிடையாது, ரெண்டும் ப்ரீட் ஆகி உருவானது. அப்போது இது வந்து ஃபாரின் வச்சுக்கலாம். அதாவது இவன் வந்து பியூர் இந்தியன் ப்ரீட் கிடையாது, கரெக்டாக?
இவன் கிராஸில் உருவான ஆள். அப்போ இந்தியாவோட நேட்டிவ் ஸ்பீஷஸ் ஆயிடுச்சு, அழிஞ்சு போச்சுல. அப்போ இந்தியா என்ன பண்ணியிருக்கணும், இந்த நேட்டிவ் ஸ்பீஷஸ் கூட இந்த ஃபாரின் ஸ்பீஷஸை வந்து மிக்ஸ் பண்ணி உருவாக்கணும்ல. இதை டெவலப் பண்ணுறது அவசியம் தான், ஏன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகணும். அட் த சேம் டைம் இந்த நேட்டிவ் பாதுகாக்கணும்ல. எப்படி பார்த்துக்கலாம், இவங்களை ஒன்றா சேர்த்து இவங்களுக்குள்ளேயே ப்ரீட் பண்ணி நேச்சுரலாக ப்ரீட் பண்ணுவாங்களே, அவங்களுக்குள்ளேயே ப்ரீட் பண்ணி இந்த நேட்டிவ் ஸ்பீஷஸோட பாப்புலேஷனையும் அதிகமாக உருவாக்கிருக்கணும்ல. பட் ஏன் உருவாக்கல, என்ன காரணம்னா இந்த 2 ஸ்பீஷஸ் இருக்குல்ல, நேட்டிவ்க்குள்ளவே ப்ரீட் பண்ணி உருவாக்குற நம்மளோட யூனிக் இருக்குல்ல, நம்மளோட இந்தியாவோட ஸ்பீஷஸ், அது உருவாக்குற குழந்தை வேஸ்ட் தானே அப்படி யோசிக்கிறாங்க. என்ன காரணம், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை உருவாச்சுன்னா அந்த குழந்தை உருவாக்குற பால் அமௌண்ட் எவ்வளோ கம்மி தானே. அப்போ இவங்களுக்குள்ளே ப்ரீடிங் பண்ண வைக்க தேவையில்லை, ஃபாரின் கூட ப்ரீட் பண்ணால் வரது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எக்கனாமிக்கல் அட்வான்டேஜ். நம்மளோட எக்கனாமிக் அட்வான்டேஜுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா அந்த நேட்டிவ் ஸ்பீஷஸ்குள்ளேயே ப்ரீட் பண்ண விடாமல் அவங்க லிங்க் பண்ணி விட்டு கடைசியாக ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் நேட்டிவாக இந்த வேச்சூர் கவுன்ற ஒரு மாடு கூட இந்தியாவில் இல்லை. ஆக்சுவலாக அந்த வேச்சூர் கவோட ஒரு ஃபேக்ட் சொல்லணும்னா, உலகத்திலே ரொம்ப குட்டியான மாடுனா இந்த ஒரு மாடு தான். வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் கேட்டல் பிரீட் எதுன்னு கேட்டால் இந்தியாவில் இருக்கிற வேச்சூர் கவு. இப்போ அது இருக்கான்னு கேட்டால் இல்லை. என்ன காரணம், அந்த வேச்சூர் கவுக்குள்ளேயே இனப்பெருக்கத்தை நம்ம அலோவ் பண்ணல. என்ன காரணம், அவங்க இனப்பெருக்கத்தால் உருவானா கூட இந்த பால் அமௌண்ட் கம்மியாக இருக்கும், அது நமக்கு தேவைப்படாது. அப்போ நம்ம அவங்கள விட்டுட்டு அந்த மாடை என்ன பண்ணிட்டோம், மிக்ஸ் பண்ணி புதுசாக உருவாச்சுல, அது அதிகமாக்கிட்டோம். இப்போ ரிசல்ட் பார்த்தோன்னா நம்ம இந்தியா முழுக்க நம்ம நேட்டிவ் மாடே இல்லை. இதுக்கு என்ன காரணம், இண்டஸ்ட்ரியலைசேஷனா, அதாவது ப்ரொடக்ஷன் அதிகமாக்கணுமா. ஒயிட் ரெவல்யூஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குல்லங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஆப்ரேஷன் ஃப்ளட் தானே. எய்ம் என்னது, மில்க் ப்ரொடக்ஷன் அதிகமாக்கணும்ல. இதெல்லாம் தெரியும், பட் அகைன் சொல்கிறேன், எப்பெல்லாம் ஒரு கண்ட்ரிக்குள்ள இண்டஸ்ட்ரியலைசேஷன் வருதோ அந்த இடத்துல ஒரு இன்இக்வாலிட்டி உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுவும் ஒரு மாடு தான், இதுவும் ஒரு மாடு தான். பட் எந்த மாடுக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்குன்னா, எந்த மாடு நமக்கு அதிகமான பொருளாதாரத்தை தருதோ. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாடு அதிகமாக மில்க் தருதுன்னா எல்லாரும் இந்த மாட்டை மட்டும்தான் பாதுகாப்பாங்க, இதை விட்டுருவாங்க. சேம் லைக் ஹியூமன் பீங்ஸ். ஸோ கேபிட்டலிஸ்டிக் பிஹேவியர் என்ன பண்ணுன்னா மாடுகளுக்கு நடுவில் கூட இன்இக்வாலிட்டி உருவாக்கும். அதாவது எல்லா விஷயத்தையும் நீங்கள் எக்கனாமிக் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா இந்த உலகம் கணக்கு எப்படி தெரியும்னா எது தேவையில்லை எது தேவை அப்படின்னு இன்இக்வாலிட்டி தான் கண்ணே பார்க்கும். ஸோ இந்த வேச்சூர் மாடுன்றது ஒன் ஆஃப் தி சிம்பிள் ஆஃப் இன்இக்வாலிட்டி பிகாஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன். அப்போ கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரியில் யாருக்கு டிமாண்ட் இருக்காது, ஸ்மாலர் பிரீட்ஸ், அதாவது ப்ரொடக்ஷன் அதிகமாக இல்லாமல் ரொம்ப கம்மியாக தர்ற இந்த மாதிரி ஸ்மாலர் பிரீட்ஸ்க்கு சிம்பிளாக சொல்லலாம் நேட்டிவ் சொல்லலாம். நேட்டிவ் மக்களுக்கு, நேட்டிவ் மாடுகளுக்கு, நேட்டிவ் ஆடுகளுக்கு, நேட்டிவ் பிரீட்ஸ்க்கு முக்கியத்துவம் இருக்காது. டிமாண்ட் குறையிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பாப்புலேஷன் ஆகிடும், குறைஞ்சிடுமா. அவங்க பாப்புலேஷன் குறையிறதுனால அவங்க என்ன ஆகிடுவாங்க, மைனாரிட்டி ஆகிடுவாங்க. சேம் நம்ம ஹியூமன் பீயிங்க்கும் அதே சேம், அதாவது மார்ஜினல் பிரீடாக மாறிடுவாங்க. யாருமே கண்டுக்காத ஒரு மாடாக மாறிடுவாங்க. ஃப்யூச்சரில் அந்த மாட்டை நம்மளால் பார்க்க முடியாது. சின்ன வயசில் நம்ம பார்த்த மாடு இப்போ நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இது ஒரு ப்ரொஃபஸருக்கு தெரிய வருது. அவங்க நேம் என்னென்னா சோசம்மா ஐயப். இவங்க ஒரு வெட்டினரி ப்ரொஃபஸர். அப்போ இவங்க என்ன தெரிய வருதுன்னா, சின்ன வயசில் நம்ம எந்த மாட்டுக்கிட்ட பால் குடிச்சோமோ அந்த மாடு இப்போ இல்லைன்றது தெரிய வருது. ஏன் அது எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னா, ஏன் காணாமல் போயிடுச்சுன்னா, வேச்சூர் கவுக்கு எக்கனாமிக்கல் வேல்யூ இல்லை, அதனால மக்கள் அதை ப்ரிசர்வ் பண்ணல, பாதுகாக்கல. நம்ம மாட்டை ஜஸ்ட் எக்கனாமிக்கல் வேல்யூவை மட்டும் பார்க்க முடியாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டிலே ஒரு மாடு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாட்டோட பாலை கறந்து நம்ம வீட்டு பசங்க கொடுப்போமா. எல்லா பசங்களும் அந்த மாட்டோட பால் குடிச்சு தான் வளர்ந்துருப்போம். அப்போ அந்த மாடு என்ன ஆகிடுது, நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆகிடுதுல. அப்போ அந்த மாட்டுக்கும் நமக்கு என்ன உருவாயிடுது, ஒரு ஃபேமிலியில் டைப் உருவாயிடுதுல, ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் உருவாயிடுது. ஸோ வேச்சூர் கவு லாஸ் ஆகுதுன்றது நம்மளோட கல்ச்சுரல் லாஸ்ல. ஸோ அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அழிஞ்சு போன மாடுகள் உண்மையாகவே அழிஞ்சு போச்சா கேரளாவில், இல்லை கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. தேடி பார்க்கும்போது கேரளாவில் வைக்கம் பகுதியில் ஒரு வேச்சூர் கவை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ப்ரொஃபஸருக்கு என்ன ஐடியா வருதுன்னா, ஓகே அப்போ ஒரு ஊரில் இருக்குன்னா கண்டிப்பாக எல்லா ஊர்லேயுமே ஏதோ இடத்துல இருக்கும், நம்ம என்ன பண்ணி ஆகணும், தேடி கண்டுபிடிக்கணுமா. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அவங்க எங்கே ப்ரொஃபஸர் இருக்காங்களோ அங்கேயே ஒரு யூனிட் உருவாக்குறாங்க, ஒரு மாடலை உருவாக்குறாங்க, வேச்சூர் கன்சர்வேஷன் யூனிட். அதாவது வேச்சூர் மாடுகளை கன்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு யூனிட்டை, வேச்சூர் கன்சர்வேஷன் யூனிட்னு ஒரு யூனிட் உருவாக்கி வேச்சூர் மாடுகளை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. அந்த யூனிட்டில் 8 மாடு இருந்தது, கொஞ்சமாக அதிகமாகி 24 மாடு கண்டுபிடிச்சிட்டாங்க. 24 வேச்சூர் கவை எக்ஸ்டிங்க்ட்னு சொல்லப்பட்ட மாடு இப்போ 24 மாடு கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல் ஒரு வருஷத்துலேயே இவ்வளோ மாடை மொபிலைஸ் பண்ணிட்டாங்க. இது ஐசிஆருக்கு தெரிய வருது. ஐசிஆர்னா யார் தெரியும்ல, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஸோ ஐசிஆருக்கே இந்த ப்ரொஃபஸர் பண்ண ஒர்க் பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆகுது. அதாவது இந்தியாவில் எக்ஸ்டிங்க்ட் சொல்லப்பட்ட ஒரு ஸ்பீஷியஸ் 1 இயர்லேயே 24 கவுஸை கன்சர்வ் பண்ணி டெவலப் பண்ண முடியுதுன்னா இவங்க உருவாக்கின மாடல் பயங்கரமான மாடல். அப்போ வேச்சூர் கன்சர்வேஷன் யூனிட் இருக்குல்ல, அந்த யூனிட்டில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தினாங்களோ, என்ன மெத்தட் பயன்படுத்தினாங்களோ, இந்த எல்லா மெத்தடு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தினா இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா நேட்டிவ் ஸ்பீஷஸ் இருக்குல்ல, எதெல்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சோ அந்த எல்லா ஸ்பீஷஸையும் என்ன பண்ண முடியும், நம்மளால அகெயின் மொபிலைஸ் பண்ணி டெவலப் பண்ண முடியும். எதை ஃபாலோ பண்ணா, வேச்சூர் கன்சர்வேஷன் யூனிட்டை ஃபாலோ பண்ணா. ஏன்னா எக்ஸ்டிங்க்ட் சொல்லப்பட்ட ஒரு மாடை இவ்வளோ அதிகமாக உருவாக்கியிருக்காங்கன்னா, கண்டுபிடிச்சி டெவலப் பண்ணிருக்காங்கன்னா, அப்போ எல்லா ஸ்பீஷஸையும் நம்மளால அகெயின் என்ன பண்ண முடியும், ரிவ்யூ பண்ண முடியும், ரிவைவல் பண்ண முடியும். அப்போ இதை நேஷனல் லெவலில் ஒரு மாடலில் நம்ம என்ன பண்ணுவோம், அனௌன்ஸ் பண்ண சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க.
இந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக ப்ரொஃபஸருக்கு 2022 பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ஒரு உமனுங்க, இவங்க ஒரு லேடி, இவங்க தனியாக வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிகல் ஹெட்டிங் படிக்கல, த கியூரியஸ் கேஸ் ஆஃப் சொசம் ஐயப்பா அந்த வச்சிருக்கோம். அண்ட் கடைசியாக இந்த ஆர்டிகல் முடிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தா இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஹீரோ இவங்க தானே, மிகப்பெரிய ஹீரோ இவங்க. பட் இவங்களுக்குலாம் ஒரு படம் எடுக்க மாட்டோம். நோ ஒன் வில் மேக் எ மூவி அபவுட் ஹர், பட் ஷீ இஸ் அன் அத்தன்டிக் இந்தியன் ஹீரோயின்.